அடைக்கிற காட்டிகிட்டே போய் கேமரா காய்ஸ். இப்போ நம்ம மலையில் இருக்கோம், மலையிலேருந்து இறங்கிட்டு இருக்கோம். பார்த்து தான் இறங்கணும். நீரா பங்காளி ஆவரம்பு காய்ஸ் மலையில் எப்படி இருக்குன்னு பாருங்க. மலை ஏறும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க காய்ஸ். யாராவது தாத்தா வழியில் பார்த்தீங்கன்னா அவர் ஹாய் பண்ணுங்க, அவர் வழி கட்டுவார். இது ரொம்ப ரிஸ்க்கான ஒரு பாதையாக இருக்குது காய்ஸ். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நம்ம இப்போ என்னாச்சு விடாது நம்ம இப்போ காட்டில் சர்வே பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ உள்ளே வந்து 5 நாள் ஆயிடுச்சு. இந்த இடம் நீங்கள் பார்க்க முடியாத அளவில் ரொம்ப பாருங்க கல் சரிவாக இருக்குது. நான் கீழே விழுந்துருப்பேன் வழிக்கிட்டு. ஒரு முள் பாதையான ஒரு டஃப்பாக இருக்குது இந்த இடமே வந்து பார்க்க. இங்கே பாருங்கள் என்ன பண்ணுறது. இந்த மாதிரி வந்து மாற்றிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஒரு கிரிக்கெட் புண்டை வந்தோம். இந்த புண்டை இங்கே விட்டுட்டு அவன் பறிச்சு அதை போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஏய் இது அந்த வீடுக்கு வந்தார். அப்படி வாடா, இப்படி போய்ட்டு அப்படியே இறங்குடா. ஏய் நான் அப்படியே இறங்கி அந்த வீடு அந்த சண்டால போய்டும். இல்லை நாய், அந்த நாயா கடிச்சா கடியா நிற்கும். இல்லை இங்கே இருந்தால் கடி வாங்கிட்டு ரசத்தோடலாம் போக முடியாது ஊர் பக்கம். நாய்க்கு நாங்கள் ஒரு பித்துக்குழி புண்டையை நம்பி வந்தோம். வந்ததுக்கு நல்லா செஞ்சு விட்டான் சம்பவம். மதிய சோறுக்கே வாங்கி தரல ஃப்ரெண்ட்ஸ். காலிலேருந்து நாங்கள் காட்டிலேயே இருக்கிற பாம்பு பள்ளியை சுட்டு திங்கிறோம். ஏய் அவர் ஏற்கு பாரு வழியே, அதனால இங்கே இப்படியே போயிடுவான். சரி போ, இறங்கிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கேட்டு தொட்டு தான் வரோம். இப்போ உடம்பு பார்த்தீங்கன்னா ஒரு வீடை கண்டுபிடிச்சிட்டோம். அக்யூரேட்டாக வீடு இருக்குது பாருங்கள். இப்போ தான் ஒரு வீடை வந்து மலை பார்த்தா கண்டுபிடிச்சிடும். மேலேருந்து இப்போ போயிட்டு கீழே கண்டுபிடிச்சி பார்க்க. அவர் சொன்ன இங்கெல்லாம் கிளியராக இருக்கும். அப்படியே இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஏறும்போது தான் தப்பாக ஏட்டம் போல் இருக்குது. ஆனால் கீழே எனக்கு கரெக்டாக இருக்குது பாதை. இப்போ எப்படியா கீழே இறங்கி போய் ஆகணும். சீக்கிரம் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போகணும்னு தெரியல. பாதையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு. நம்ம நண்பன் ஒருத்தர் வந்து செருப்பு போட்டு அந்த தொட்டு அவர் பாஞ்சு போயிட்டுருக்காரு. நாய் ஏரியா நம்ம இப்போ நாய் அங்கே இருக்குன்னா நம்ம இப்படியே வந்து இந்த வீட்டால். நாய் அந்த வீட்டில் இல்லை ப்ரோ, இந்த வீட்டில் இருக்குது. நாய் இருந்த வீடு எங்கே இருக்குது, அது வேற ஒரு வீடு. சரி முன்னாடி போங்க. நாய் இருந்த வீடு தான்டா. இதெல்லாம் போடா புண்டை. ஏய் இந்த பண்ணால் தப்பாக எடுத்துப்பாங்கடா. ஏன்டா என்னடா தப்பு? மலை மேலே ஏறி காட்டு பாதைக்கு போய் சென்று இறங்கி அந்த சிலேருந்து எதாவது இறங்கணும். இறங்கடா அப்போ இறங்க போ, இறங்கு. இறங்குடியா? ஏன் விட்டு பாத்ரூம்லேருந்து வரேன் யாராவது நினச்சிக்க போகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஃபஸ்ட்டு இறங்க போய் நம்ம நல்லா செஞ்சு விட்டா ஃப்ரெண்ட்ஸ். சொன்னாலும் சரி சொல்லாட்டி இருந்தாலும் சரி நிஜமாக தான் ஃப்ரெண்ட்ஸ் உண்மை. நம்ம ஒரு இதாக நினச்சி வருவோம், ஆனால் பார்க்குறவங்க தப்பாக பேசுவாங்க. பார்க்குறவங்க தப்பாக பேசணுங்க தேவை. நம்ம வந்து விட்டு கொடுக்க கூடாது. அதனால் நம்ம கரெக்டாக போகணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா போ, ஏறி போடுறேன். ஏறி போடா, ஏறி போடுறேன். ஏறி போகணுமா? இதில் அப்படியே போடா குறுக்க புந்து. அதில் ஒரு மாதிரி இருக்குடா இந்த வீட்டுக்குள்ளே புந்து. அப்படியே ஏறி இல்லை இருந்து போன வீடாட்டம் இருக்குது. அடங்கப்பன் தாவரமெல்லாம் தலைமுழுக்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தப்பிட்டே தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கான். அடங்கம்மால அப்பா ஒரு வரியா கீழே வந்துட்டோம். கீழே வந்து எல்லார் வீடையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்னன்னா நம்ம வந்து கரெக்டாக லொக்கேஷன் போக போகிறோம். ஏய் இதை நீ பிடிச்சி நேர்றா, நான் சொல்லிகிட்டே வரேன்டா. பின்னாடி அப்படியே பின்னாடி பார்த்துட்டு போ. சி செல்ல நீ அண்ணா பார்த்து பின்னாடி திரும்பி பார்த்துருப்போம். நான் சொல்லிகிட்டே வரேன். புரியல? இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மலையில் இருந்தோம், அழகாக வீடெல்லாம் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து என்னன்னா, இப்போ நம்ம ஹாஸ்டலுக்கு போய்ட்டு திரும்பி ஊருக்கு போனோம். இன்னொரு டைம் இந்த மாதிரி லொக்கேஷன் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து ஜாக்கிரதையாக மலை இருங்க. திரும்பி பார்த்து ஜாக்கிரதையாக கீழே இருங்க நல்லா. ஆனால் பெரம்பலூர் ஸ்டேட் வந்து கரெக்டாக சுற்றி பார்க்க கரெக்டாக இருக்குது இடம். பியூட்டிஃபுல்லான இடம். ஓகே டன்.
ஓகே பாய் காய்ஸ்.